ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்கோட பார்ட் 27 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்து முன்னாடி யாரெல்லாம் லைக் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓரா பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஹ்மான் வந்து சொல்கிறாரு, மாஸ்டர் சீக்கிரமாக ஓடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். அப்போ தான் வந்துட்டு என்னது சாண்ட்ஸ்டார்மா, அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டடாக இதுவும் பார்க்க ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் வந்ததை விட கிட்டத்தட்ட இது மேஜிக் மாதிரியும் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட்ஸ்டார்ம் வந்து கஜானியே வந்து ஃபுல்லாக ஸ்வாலோ பண்ணிடுச்சு, அதாவது முழுங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். அப்போது யங் மாஸ்டர் யூகின் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு நம்ம ரஹ்மான். ஸோ அப்போ வந்து சொல்கிறாரு, இப்போதைக்கு வர வழி இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி வாழ்ந்த அந்த வில்லேஜ்லேயுமே இப்படி தான் நடந்துச்சுன்ற மாதிரி அவரோட பாஸ்ட்டை பற்றி வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அந்த சாண்ட்ஸ்டார்மை கட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம், அதுவும் இல்லாமல் நானுமே மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து தப்பிச்சு, என்னால் இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக தப்பிக்க முடியாது, ஏன்னா இதில் வந்து பயங்கரமாக வந்து விண்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நான் பிளிங்க் பண்ணி தப்பிக்கிறதா இல்லை அது வேலைக்கு ஆகாது. ஸோ இப்போ நான் வந்துட்டு சாண்டுக்குள்ளேயே போய் என்னென்னு பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான். அப்போ ரஹ்மான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாரு. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை காப்பாற்றி விட்டுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஓடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சாண்ட்வாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. ஸோ ஒரு பெரிய சாண்ட்வாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லாக முடிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயமா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஏன்னா டெசர்ட்டில் அப்சல்யூட்லி அது வந்து இருக்கும். ஸோ அதை வந்து காட்டாமல் வச்சுருந்தானுங்க, இப்போ வந்து காமிச்சிட்டானுங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா முழுங்கிடுது. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னை காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து முழுங்கிட்டு போயிடுது. அப்போ ரஹ்மான் வந்து பார்த்துட்ருக்காரு, யங் மாஸ்டர் யூகின் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து திருப்பி கொடுத்தே ஆகணும், இல்லைனா நான் ஒரு வாரியரே கிடையாது, நான் ஒரு வாரியராக அங்கே வந்து நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு அந்த சாண்ட் வார்மை ஸ்லே பண்ணிட்டு யங் மாஸ்டர் யூகினை வந்து காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போகிறார். அப்போ நம்ம யூகின் வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ சாண்ட் வார்ம்ஸ்லாம் அந்த அளவுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக வந்து இல்லை, ஆனால் அவங்க வந்துட்டு சாப்பிட்டு தான் வந்துட்டு அதை எனர்ஜியாக வந்து யூஸ் பண்ணுவாங்க போல். கிட்டத்தட்ட அவங்களுக்குலாம் எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன்ஸ் இல்லை. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, வெளில போக முடியாது. ஸோ ஒரு வாட்டி உள்ளே வந்துட்டுனா வந்தது தான். ஸோ இப்போதைக்கு நான் வெளியே வெட்டி மட்டும்தான் வெளில போக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்து யோசிக்கிறான், சரி எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நான் என்னோடய ஒயிட் ஃப்ளேம் மெத்தடை தான் யூஸ் பண்ணும் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 4 ஸ்டாரையும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி விட்றான். ஸோ அந்த 4 ஸ்டாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ அப்படி தான் நான் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவான். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான், ஸோ இப்போதைக்கு சர்க்கிள் ஃப்ளேம் மெத்தடையும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்புறம் அந்த மான எக்ஸ்ப்ளோர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 3த்தையும் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவன் கம்பைன் பண்ணுறான். ஸோ அதனால் டக்குன்னு வந்து கட் பண்ணிட்டு அந்த சாண்ட்வார்மை விட்டு வெளில வந்துடுறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு இடம் மாதிரி உள்ளே வந்துடுறான். ஸோ வந்துட்டு இது எனக்கு தெரிஞ்சு சமனிங் மேஜிக்னால தான் இந்த சாண்ட்ஸ்டார்ம் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த சாண்ட்வார்ம் வந்து கண்டிப்பாக சமன் ஆயிருக்காது, இது வேறு எங்கோ ஒரு இடத்துல தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுதான் அந்த சாண்ட்வார்மோட நெஸ்ட்டா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஸோ அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி இமேஜஸ்லாம் எப்போ வந்து ரிசர்ச்சில் வந்து வேலைக்கு செய்ய போகிறாங்களோ, ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டஞ்சன்ஸுன்ற மாதிரி விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதனால் மேஜஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்கள தான் நம்ம டஞ்சன் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க நம்ம ஹீரோ. ஸோ இப்போ நம்ம சென்னியா வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, ஸோ சென்னியா வந்துட்டு சாண்ட் வார்ம்ஸ்லாம் வந்துட்டு டெசர்ட்குள்ளே இருந்தால் வருவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த சாண்ட் வார்ம்ஸ்லாம் டெசர்ட்குள்ளே போயிட்டு ஒரு லேப்ரின்த் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஸோ ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த ரிச்சுவல் ஒன்று பார்ப்போம் இல்லையா, ஒயிட் ஃப்ளேம் ரிச்சுவல். ஸோ அது அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோலாம் ஒரு லேப்ரின்த்குள்ளே அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேப்ரின்த்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, ஒரு மேஸை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் சப்போஸ் அந்த சாண்ட் வார்ம் வந்து ரொம்ப நேரம் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா, மேபி ஒரு 10 days இருந்துச்சுன்னா கூட அது வந்து ரொம்பவுமே ஒரு டீப் டவுன் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டஞ்சனை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்பவுமே கஷ்டமாயிருன்ற மாதிரி வந்து வைக்கலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அதை வெளில வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட மேஜிக்கை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி தான் டஞ்சனோட ஸ்ட்ரக்சரே மாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், அதாவது நம்ம ஹேமல் வந்து கேட்குறான், அப்போ நீ வந்துட்டு ஒரு டஞ்சனை வந்து டெசர்ட்டில் லேட்டராக கிரியேட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏன்டா நான் அதெல்லாம் கிரியேட் பண்ண போகிறேன் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னியா வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மேப் ட்ராக்கர் எடுத்து பார்த்துட்டு இந்த பக்கம் தான் வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டஞ்சன் வந்துட்டு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் இது வந்து கரெக்டாக என்ன ஹேமலோட ஹோம்லேண்டு கூட்டு போகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு கிளம்புவோன்ற மாதிரி போயிட்டுருக்கான். ஸோ இப்போ நம்ம ரஹ்மான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஆளுங்களும் சுற்றி பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நானே சொல்கிறேன், கதை சுத்தமாக புரியாது, ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நிறைய கன்ஃபியூசிங்காக வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, உங்களை பார்க்க ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்துட்டு அங்கே மாட்டி செத்துருப்பீங்கன்னு நினச்சேன், நாங்கள் வந்ததுனால தப்பிச்சிட்டிங்க. சரி இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஷின்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, கொஷின்ஸான்ற மாதிரி ரஹ்மான் வந்து கேட்குறாரு. யூகின் லயன் ஹார்ட், ஸோ அந்த யங் மாஸ்டர்
அந்த லயன் ஹார்ட் ஃபேமிலியிலேருந்து வரான் இல்லையா, ஸோ அவனுக்கு கஜானி டெசர்ட்குள்ளே என்ன வேலை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சிம்பிளாக வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கேட்குறாரு. ஸோ ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்துட்டு இந்த பக்கம் வரமாட்டானுங்க, அதுவும் இல்லாமல் இங்கே வந்தாலுமே அவனுங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது, என்னத்துக்கு இங்கே வந்திருக்கானுங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாரு. அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து கேட்குறாரு, அதுவும் இல்லாமல் நீங்கள் கஜிடான் எமிரோட வாரியர் தானே, அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் அந்த லயன் ஹார்ட் சன்னோட கைடு மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாரு. அப்போ கஜிடான் எமிரோட தயார் அல் அமைதி இருக்கார் இல்லையா, ஸோ மதனி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் அவர் வந்து பிட்ரே பண்ண பிளான் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட டியூட்டி வந்து இது கிடையாதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ யாரையுமே வந்துட்டு உள்ளே விடக்கூடாது தான் உங்களோட டியூட்டி. ஸோ நீங்கள் அதை தாண்டி நீங்கள் வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் வந்துட்டு ஏமாத்துறீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ஓஎஸ் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே வந்துட்டு சாண்ட் மேஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தானுங்க. ஸோ அப்போ எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம், பட் நீங்கள் வந்துட்டு இந்தளவுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன வேணும், அப்போ நீங்கள் வந்துட்டு வெளியாளா அப்படின்ற மாதிரி வந்து வைக்கணும் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஷின்ஸ் தான் வந்து கேட்குறோம், உங்களோட வாயை மட்டும் திறந்து நீங்கள் என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கணும் அவர் வந்து சொல்கிறார். ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ நீ சாவ தான் போகிற, சரி உனக்கு வந்து பெயின்ஃபுல் டெத் வேணுமா இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக சாவடிக்கிற மாதிரி செய்யட்டுமான்ற மாதிரி வந்து வைக்கணும் அவர் வந்து கேட்குறாரு. திருப்பியும் அதே கொஷினை தான் சொல்கிறாரு, லயன் ஹார்ட் என்னத்துக்கு இங்கே வந்தான், அதாவது யூகின் லயன் ஹார்ட் என்னத்துக்கு இங்கே வந்தான். ஸோ கண்டிப்பாக எதுவும் விஷயம் இல்லாமல் நகமாக்குள்ளே எவனும் வரமாட்டான். ஸோ அதனால் என்ன மேட்ருன்னு சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டு கஜிடான் எமீரை வந்து விட்ரே பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து வைக்கணும் அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம இவர் வந்து யோசிக்கிறார், ரஹ்மான் ஏன்டா சம்மந்தம் இல்லாமல் லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கீங்க, நான் என்னத்துக்கிற பக்கத்து நாட்டுக்காரங்க ஹெல்ப் பண்ண போகிறேன், ஸோ உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுக்கிறதுக்காண்டா அவனுக்கு கூட வந்து சுற்றிட்டு இருக்கன்ற மாதிரி வந்து வைக்கணும் ரஹ்மான் வந்து சொல்கிறார். அப்போ அவருமே சொல்கிறாரு, ஏன்பா இந்த அளவுக்கு செம்மையாக போய் சொல்கிற, சரி நீ சொல்கிறத நாங்கள் நம்புறதாகவே வச்சுக்கோன்ற மாதிரி வந்து வைக்கணும் அவர் வந்து சொல்கிறார். இப்போதைக்கு நாங்கள் கேட்டதுக்கான ஆன்சர் ஒழுங்காக வரல, ஸோ இப்போ நான் திருப்பி கொஸ்டின் கேட்குறேன், யூகின் லயன் ஹார்ட் என்னத்துக்கு கஜானிக்குள்ளே வந்தான் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கணும் கேட்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு காது கேட்கலையா, யூகின் லயன் ஹார்ட் வந்து செத்து போயிட்டான், அவனை வந்து அந்த சாண்ட்வாம் வந்து முழுகிருச்சு, ஸோ நீங்கள் தானே அவனை வந்து கொண்டீங்கன்ற மாதிரி வந்து வைக்கணும் அவர் வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து தெரியல நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்தது. அப்போ அவனுக்கு வந்து சொல்கிறாங்க, அப்போ அவன் செத்துறானா, அப்போ அவன் ஒர்த்லெஸ் தான் போல், சரி வெயிட் பண்ணுங்கள், சப்போஸ் வந்துட்டு அந்த ஜெயின் சாண்ட்வாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஸ்வாலோ பண்ணிச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அதில் வந்து சர்வே பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து அதில் வந்து ஹோல் இருந்ததாக வந்து சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து தப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், தப்பிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை வந்து பிடிச்சி அவனை வந்து மயக்கடைய வச்சுருங்க, ஏன்னா நம்ம அவனை வந்து கொன்னோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பக்கம் வந்து கிரியேட் ஆகும், ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம், ஸோ அவனை வந்து உயிரோட பிடிச்சி அவனோட மைண்டை வந்து இரேஸ் பண்ணி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கணும் அவர் வந்து சொல்கிறார். இப்போதைக்கு நம்ம வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும், ஸோ அப்படி ப்ரொடெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து வரான். அதை பார்த்துட்டு வந்து இவன் எப்பறம் இங்கே வந்தான், ஸோ அசசின்லாம் என்னன்னு பார்த்தா அசசின் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட வேறு வழியே இல்லை, இவனை கொண்டு தான் ஆகணுன்ற மாதிரி வந்து வைக்கினா அவங்க எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆகுறாங்க. அப்போ தான் நம்ம ஹேமல், அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு ஹேமலாக யோசிச்சு பார்க்குறான். ஸோ என்னோடய பாஸ்ட் லைஃப்பில், அதாவது நான் ஹேமலாக வந்துட்டு என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் நிறைய பேரை வந்து நான் கொண்டிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் லைக் மோஸ்ட்டாக அட்வான்ஸ்டான அசசின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொண்டிருக்கேன். அவங்களாம் டீமன் அளவுக்கு இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இப்போதைக்கு இவனுங்களாம் வீக்காக தான் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நஹாமா வந்துட்டு இப்போ இம்பார்ட்டண்ட்டாக மாறிடுச்சு, ஸோ அதனால் இங்கே பெட்டரான அசசின் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நஹாமா வந்துட்டு சுல்தானை வச்சு எதாவது பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கேருந்து நம்ம ரஹ்மான் வந்துட்டு யங் மாஸ்டர்ன்ற மாதிரி கத்துறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ சுற்றி சாண்ட் பிரிசன் வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு மூன் லைட் ஸ்வாடோட அந்த ஃப்ராக்மெண்ட்டை தூக்கி போட்டே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்றான். ஸோ அவங்க வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னே வந்து பார்த்திங்கன்னா தெரியாத அளவுக்கு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவன் எப்படி மேஜிக் எதுவுமே ஸ்பெல் போடாமலே எப்படி அவன் வந்துட்டு கிரியேட் பண்ணுறான்ற மாதிரி இது பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வேறு எதாவது பண்ணி தான் ஆகணும், கிட்டத்தட்ட இது ஒரு சீக்ரெட் மேஜிக் மாதிரி போல், சரி பரவாயில்ல இப்போதைக்கு அவனை உயிரோடு பிடிக்க முடியாது, அதனால் கொண்டு தான் ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க எல்லாம் ரெடியாக வரானுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்களா இல்லை நான் ஃபஸ்ட்டு வைக்கணுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போதைக்கு நான் அவங்களுக்கு கொண்டனா எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரும்போது அவன் வரான், சீக்கிரமாக டேக்கிள் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் மொத்த குரூப்பே வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அங்கங்கே புரியாமல் கூட போயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இதுதான் ஸ்டார்டிங் எபிசோட் சீசன் 2ஓட. ஸோ அதனால் இங்கே தான் கொஞ்சம் லீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ போக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.